திருவள்ளூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர கேட்டு மலைவாழ் மக்களை அவதூறாக பேசி மிரட்டிய ஊராட்சி செயலாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகதூர், ஏகாட்டூர், பிஞ்சிவாக்கம், நயப்பாக்கம், தொடுகாடு, கடம்பத்தூர் உள்ளிட்ட 217 இருளரின குடும்பத்தினருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் குடிநீர், கால்வாய், தெருவிளக்கு, சாலை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இருளரின மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இருளரின மக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக குமாரசேரி ஊராட்சி செயலாளர் சரவணன் என்பவர் இருளரின மக்களை அவதூறாக பேசுவதும் அவர்களை மிரட்டும் செயலில் ஈடுபட்டு வருவதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் இருளரின மக்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதி, தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 200க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் இந்த கடம்பத்தூர் பிடிஓ அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையை தொடுகாடு ஊராட்சியில் கிட்டத்தட்ட 230 டிரைபல் இன மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டு தொகுப்பு வீடுகள் கட்டி வரப்படுகிறது. அங்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே பண்ணல. சென்ற ஆண்டு கடம்பத்தூர் பிடிஓ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக 6 மாதத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதனை வலியுறுத்தியும் அதேபோல் மிக்ஜாம் புயலில் வீடு கட்டுவதற்கு வீடு ஆணைகள் வழங்கப்பட்டு வீடும் மேற்கூரை வரை அமைக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தியும் இதுவரை கடம்பத்தூர் பிடிஓ அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் கடனை உடனே வாங்கி கட்டிட்டு அந்த பணம் வராமல் காத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை இணைத்தும் குறிப்பாக கும்பச்சேரி என்ற பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து கிளர்க்கு சரவணன் என்பவர் பழங்குடி மக்களை மிரட்டுவதும் அவர்களுக்கு தொகுப்பு வீடு குறைந்த பட்ஜெட்டில் வருகின்ற வீடு தான் கொடுக்கப்படும் என்று தரைக்குறவாக பேசுகிறார். அவர் மீது முறையாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டும் இதுவரை கடம்பத்தூர் பிடிஓ அந்த விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை அந்த பஞ்சாயத்துக்கு இருக்க பாதுகாக்கிறார்களா இல்லை நியாயம் சொல்வார்களா என்று தெரியவில்லை. எனவே அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டத்தில் பிடிஓ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் என்பது 15 நாட்களுக்குள்ள அனைத்து இதுகளும் விசாரணை செய்யப்படும் என்று கொடுத்திருக்கிறார். எனவே விசாரணை அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். தமிழரசு, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்.